Welcome back my channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேசிக் கமெண்ட்ஸ் பார்ட் 4. ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம டிலே கமெண்ட்ஸ் அண்டு மெசரிங் கமெண்ட்ஸ் பற்றி பார்த்தாச்சு. ஸோ அந்த வீடியோஸ் பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது பேசிக் ட்ரா கமெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 கமெண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் லைன், ஆர்க் அண்டு சர்க்கிள். ஸோ இந்த 3 கமெண்ட் பற்றி பேசிக்காக பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு லைன் கமெண்ட் எடுத்துக்கலாம். லைன் கமாண்டுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா எல். ஓகே, எல் கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா லைன் கமாண்ட் ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ ஸ்பெசிஃபை ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் உங்களுக்கு எங்கே வேணும் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்குது பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபை நெக்ஸ்ட்டு பாயிண்ட் ஆர் அண்டு. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வேணும்னா நெக்ஸ்ட் பாயிண்ட் கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னா அண்டு கிளிக் பண்ணிங்கன்னா அண்டு ஆகிடும். ஓகேவா, புரியுதா? ஸோ இந்த அண்டு கமாண்ட்றது இங்கே யூஸ் ஆகும். ஸோ ஸ்பெசிஃபை நெக்ஸ்ட் பாயிண்ட் ஆர் அண்டு. ஸோ நான் நெக்ஸ்ட் பாயிண்ட் எனக்கு இங்கே வேணும். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் இங்கே கிளிக் பண்ணிட்டேன். அடுத்து நெக்ஸ்ட் பாயிண்ட் கேட்குது, கிளிக் பண்ணிட்டேன். அடுத்து நெக்ஸ்ட் பாயிண்ட் கேட்குது, கிளிக் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு இப்போ க்ளோஸ் ஆர் அண்டு 2 ஆப்ஷன் வந்துருச்சு. ஸோ இப்போ நான் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் பாயிண்ட் நான் ஸ்டார்ட் பண்ணேன் இல்லையா, ஸோ அங்கேயே க்ளோஸ் ஆகிடும். ஸோ க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் எங்கேயோ அங்கே க்ளோஸ் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. அப்படி இல்லை எனக்கு அண்டு பண்ணணும், எனக்கு இந்த பாயிண்ட் வேணாம், எனக்கு அது பதிலாக வேறு பாயிண்ட்டு நான் வரைய போகிறேன் அப்படின்னா ஸோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட் பாயிண்ட், ஸோ செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட். ஸோ எனக்கு இங்கே நான் கிளிக் பண்ணலை, இங்கே கிளிக் பண்ணிவிட்டேன். மேபி எனக்கு இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அண்டு கொடுத்தீங்கன்னா அந்த பாயிண்ட் வந்து என்ன ஆகிடும், அண்டு ஆகிடும். ஸோ அண்டு கொடுத்தா அந்த பாயிண்ட் வந்து அண்டு ஆகிடும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து தேர்ட் பாயிண்ட் போயிடுச்சு பார்த்தீங்களா. ஃபஸ்ட் பாயிண்ட் இது, செகண்ட் பாயிண்ட் இது, தேர்ட் பாயிண்ட் இது. ஸோ எனக்கு இந்த பாயிண்ட் கூட வேணாம், நான் மறுபடியும் இந்த பாயிண்டே நான் மாற்ற போகிறேன் அப்படின்னா நீங்கள் மறுபடியும் அண்டு கொடுத்தீங்கன்னா அந்த பாயிண்ட்டுமே மாறிடும். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட் 2 பாயிண்ட் தான் இருக்குங்களா. 3வது பாயிண்ட் நீங்கள் எங்கே வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இது எனக்கு தேர்ட் பாயிண்ட், இது எனக்கு ஃபோர்த் பாயிண்ட். இங்கே நான் க்ளோஸ் பண்ணணும். நீங்கள் கர்சர் எடுத்து கிளிக் பண்ணாலும் க்ளோஸ் ஆகிடும். அப்படி இல்லை எனக்கு டேரெக்டாக க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த லைன் கமாண்ட். ஓகே, இதில் சொல்ல வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா லைன் கமாண்டில் இம்பார்ட்டன்ட் வந்து F8. இது F8ன்றது ஷார்ட்கட்டு. ஸோ F8 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ ஆன் அண்ட் ஆஃப். ஸோ F8 ஆன் பண்ணிங்கன்னா F8 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆர்த்தோ ஆன் ஆகும். மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆர்த்தோ ஆஃப் ஆகிடும். ஸோ எனக்கு இப்போ ஆர்த்தோ ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ கிளிக் பண்ணி இப்போ மறுபடியும் லைன் வரைகிறேன். ஸோ ஸ்பெசிஃபை ஃபஸ்ட் பாயிண்ட். ஸோ எனக்கு ஃபஸ்ட் பாயிண்ட் இது. ஸோ இந்த மாதிரி ஓகே, நான் ஃபஸ்ட் பாயிண்ட் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு எல்லா டேரெக்ஷன்லையும் போகிற மாதிரி காட்டுது இல்லைங்களா. ஸோ இந்த லைனே எனக்கு எல்லா ஆங்கிள்லையும் காட்டுது. ஸோ அது வேண்டாம் எனக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா F8 ஆன் பண்ணிங்கன்னா, ஆர்த்தோ ஆன் பண்ணிங்கன்னா ஸோ ஒன்லி ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் லைன் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு சர்க்கிள் பார்க்கலாம். சர்க்கிளுக்கு ஷார்ட்கட் வந்து C. ஸோ சென்டர் த என்ன கேட்குது, ஸ்பெசிஃபை சென்டர் பாயிண்ட் ஃபார் சர்க்கிள். ஸோ நீங்கள் வரைய போகிற சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் என்னன்றது கிளிக் பண்ண சொல்லுது. ஸோ கிளிக் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு இங்கேருந்து சர்க்கிள் வரணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன சர்க்கிள் வேணுமோ அதை கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு வேல்யூ வேணுன்னா சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, சர்க்கிளுக்கு C கொடுத்து என்ட்ரு கொடுத்துட்டேன். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் கேட்குது, சென்டர் பாயிண்ட் கேட்குது. ஸோ சென்டர் பாயிண்ட் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபை ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள். ஸோ உங்களோட சர்க்கிளுக்கு ரேடியஸ் தெரிஞ்சால் ரேடியஸ் கொடுங்க. அப்படி இல்லை எனக்கு டயமீட்டர் தான் தெரியும் அப்படின்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டயமீட்டர்னு ஒரு பாக்ஸில் கொடுக்கலாம் இல்லையா. ஸோ அதில் D ஹைலைட்டர் நீங்கள் D கொடுத்து என்ட்ரு கொடுத்தாலும் ஓகே. அப்படி இல்லைனா அந்த பாக்ஸை கிளிக் பண்ணால் ஓகே. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது மாறி இருக்கும். ஸ்பெசிஃபை டயமீட்டர் ஆஃப் தி சர்க்கிள். சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபை டயமீட்டர் ஆஃப் தி சர்க்கிள்னு வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் இப்படி தான் மாற்றணும். ஸோ ரேடியஸ்க்கும் டயமீட்டருக்கும் நமக்கு என்ன வேல்யூ தெரியுதோ அதை யூஸ் பண்ணி ஈஸியாக வரைஞ்சிக்கலாம். ஸோ நமக்கு சில இடத்துல ரேடியஸ் கொடுத்துருப்பாங்க, சில இடத்துல டயமீட்டர் கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கால்குலேட் பண்ணி ரேடியஸ்னால் எவ்வளோ கொடுக்கணும், டயமீட்டர்னால் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றத கால்குலேட் பண்ணி போடாமல் நீங்கள் டேரெக்டாக டயமீட்டர் வேல்யூ போட்டுக்கலாம். இல்லைனா டேரெக்டாக ரேடியஸ் வேல்யூ போட்டுக்கலாம். ஸோ சர்க்கிள் இருந்து எனக்கு டேரெக்டாக இப்போ டயமீட்டர் நான் கொடுக்குறேன். எனக்கு 50 mm டயமீட்டர் வேணும் அப்படின்னா 50 mm என்ட்ரு கொடுத்து வேல்யூ கொடுத்து என்ட்ரு கொடுத்தா 50 mm டயமீட்டர் கிடச்சிடும். ஸோ நான் இதை செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ இங்கே எனக்கு ரேடியஸ் கமெண்ட் இருக்குது. ஸோ R25 தான் நம்ம டயாமீட்டரை பார்க்கும்போது 50 இல்லையா. ஸோ டயாமீட்டர் 50 அண்ட் ரேடியஸ் 25. ஸோ ரெண்டும் ஒன்று தான். ஓகே, இப்படி தான் ஒரு சர்க்கிள் வரையணும். ஸோ சர்க்கிளில் பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே 3P 2P அண்டு TTR tan ரேடியஸ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது என்னென்னு பார்க்கலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு 3P பார்க்கலாம். ஓகேவா, சர்க்கிள் என்ட்ரு கொடுத்தேன்னா சென்டர் பாயிண்ட் கிளிக் பண்ணி சர்க்கிள் வரையலாம். அப்படி இல்லை அப்படின்னா 3 பாயிண்ட், Pன்றது பாயிண்ட் வேறு ஒன்றும் இல்லை. ஸோ 3 பாயிண்ட் சர்க்கிள். ஸோ 3 புள்ளி வச்சு
அது மூலமாக சர்க்கிள் வரலாம். நான் ஒரு 3 புள்ளி வச்சுக்கிட்டேன் நமக்கு தெரியணும் அப்படின்றக்காக. ஸோ சர்க்கிள் எடுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் 3P ஓகே 3 பாயிண்ட்ஸ் வச்சு நான் அந்த 3 புள்ளியை வச்சு நான் வந்து சர்க்கிள் வரைப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது, செகண்ட் பாயிண்ட் இது, தேர்ட் பாயிண்ட் இது. புரியுதுங்களா? ஸோ இந்த சர்க்கிள் எப்படி போட்டால் இந்த 3 புள்ளியை வச்சு நான் சர்க்கிள் வரைஞ்சேன். அது என்ன டயமீட்டர் என்ன ரேடியஸ் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஸோ எனக்கு இந்த 3 புள்ளி வழியாக சர்க்கிள் வரையணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் வரையணும். ஓகே. ஸோ இதோட டயமீட்டர் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 39.45 ஏதோ எக்ஸாக்டாக வரல. நமக்கு என்ன தேவை அப்படின்றது இது அந்த பாயிண்ட்ஸ் தான் நமக்கு தேவை. ஸோ அந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம சர்க்கிள் கிரியேட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ இதே இது நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். இங்கே நான் 2 புள்ளி வைக்கிறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 2P. ஸோ 2 புள்ளியை வச்சு சர்க்கிள் எப்படி வரையணும் அப்படின்னு பார்த்தோன்னா இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது செகண்ட் பாயிண்ட், அவ்வளோதான். ஸோ சர்க்கிள் வந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ இதோட டயமீட்டர் செக் பண்ணி ஃபஸ்ட்டு ரேடியஸ் செக் பண்ணி பார்க்கலாம். 25.18 வருது. ஸோ இதோட டயமீட்டர் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 50.35 வருது. ஸோ இதுவும் நம்ம எந்த வேல்யூவும் கொடுக்காம ஜஸ்ட்டு பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி நம்ம சர்க்கிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுதான் இந்த 3P and 2P. ஸோ லாஸ்ட் ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ TTR டர்ன் ரேடியஸ். டேஞ்சன்ட் அப்படின்றது தான் டர்ன்னு ஷார்ட்கட்டில் கொடுத்துருக்காங்க, ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ டேஞ்சன்ட் ரேடியஸ். ஸோ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு டேஞ்சன்ட்டோட சிம்பிள் தெரியும் இல்லையா? ஸோ சர்க்கிள் மேலே ஒரு லைனு மேக்ஸிமம் பாயிண்டில் டச் ஆகிட்டே போகும், அதுதான் இந்த டேஞ்சன்ட் லைன். ஸோ இந்த சர்க்கிளில் எனக்கு மேக்ஸிமம் பாயிண்டில் டச் ஆகணும். ஸோ இந்த சர்க்கிளில் எனக்கு மேக்ஸிமம் பாயிண்டில் டச் ஆகணும். அதுக்கும் இதுக்கும் எனக்கு எவ்வளோ ரேடியஸ் வேணும் அப்படின்னா ஒரு 50 mm ரேடியஸ் வேணும் அப்படின்னா 50 mm ரேடியஸில். ஸோ இந்த சர்க்கிளில் டச் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு சர்க்கிளில் டச் பண்ணியும் டேஞ்சென்ஷியலாக போயிருக்கும். ஸோ செகண்ட் சர்க்கிளில் டச் பண்ணி டேஞ்சென்ஷியலாக போயிருக்கும். ஸோ இதையும் ஃபஸ்ட்டு சர்க்கிளையும் செகண்ட் சர்க்கிளையும் டேஞ்சென்ஷியல் பண்ணி என்ன வேல்யூ கொடுத்தோமோ அது நமக்கு வந்துருக்கும். ஸோ 50 ரேடியஸ் கொடுத்தோம், 50 ரேடியஸ் வந்துச்சு. அந்த டயமீட்டர் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 100 mm இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த சர்க்கிளில் உள்ள 3P, 2P அண்டு TTR. ஸோ 3 பாயிண்ட், 2 பாயிண்ட் அண்டு TTR. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்க். ஸோ இந்த ஆர்க்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா ஏ கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஆர்க் கமாண்ட் ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ என்ன கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பாயிண்ட் ஆஃப் ஆர்க். ஸோ ஸ்டார்ட் பாயிண்ட் இது. ஸோ நெக்ஸ்ட் எனக்கு கேட்குது செகண்ட் பாயிண்ட் ஆஃப் ஆர்க். ஸோ செகண்ட் பாயிண்ட் இது. ஸோ உங்களுக்கு எண்டு பாயிண்ட் எங்கே வேணும்னு கேட்குது. ஸோ எண்டு பாயிண்ட் எனக்கு இங்கே வேணும்னா இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஆப்போசிட்டில் வேணும்னா ஆப்போசிட்டில் கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த ஆர்க்கு எப்படி வரையணும் அப்படின்றது இவ்வளோ தான். ஸோ இந்த ஆர்க்கு இப்படி தான் சிம்பிளாக வரைஞ்சிக்கலாம். ஓகே. ஸோ மறுபடியும் சொல்கிறேன். ஸோ ஆர்க்குக்கு ஸ்டார்ட் பாயிண்ட், ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பாயிண்ட், செகண்ட் ஸ்டார்ட் பாயிண்ட், அப்புறம் எண்டு பாயிண்ட். ஸோ இந்த 3 பாயிண்ட் சர்க்கிள் போட்டோம் இல்லையா? ஸோ அதே மாதிரியே தான். ஸோ மறுபடியும் நான் பாயிண்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், இந்த பாயிண்ட்டை நான் தேர்ட் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ 3 பாயிண்ட் வச்சு ஆர்க் போட போகிறோம். ஸோ ஆர்க்கில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பாயிண்ட் இது, செகண்ட் பாயிண்ட் இது, தேர்ட் பாயிண்ட் இது. ஸோ சர்க்கிள் இப்படி தான் நான் போட்டோம், ஞாபகங்களா? ஸோ 3 பாயிண்ட் சர்க்கிள் எப்படி போட்டோம்? ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட் கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, செகண்ட் பாயிண்ட் அண்டு தேர்ட் பாயிண்ட். ஸோ இதே மாதிரி தான் இந்த ஆர்க்கும். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட், ஸ்டார்ட் பாயிண்ட்டு, மிட் பாயிண்ட், எண்டு பாயிண்ட், இந்த மாதிரி தான் ஆர்க்கு கிரியேட் பண்ணணும். ஓகே. ஸோ அதுலேயும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க சென்டர்னு. ஸோ உங்களுக்கு எனக்கு ஸ்டார்ட் பாயிண்ட் தெரியாது, எனக்கு சென்டர் பாயிண்ட் மட்டும் தான் தெரியும் அப்படின்னா சென்டர் பாயிண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சென்டர் பாயிண்ட் ஆஃப் தி ஆர்க். ஸோ சென்டர் பாயிண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கேட்குது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பாயிண்ட். ஸோ ஸ்டார்ட் பாயிண்ட் இந்த பாயிண்ட் தான் வேணும் அப்படின்னா இந்த பாயிண்ட். ஸோ இது எப்படி சுற்றுது? கிளாக் வைஸில் சுற்றலை, ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுது இல்லையா? உங்களுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இந்த சர்க்கிள் ரொட்டேட் ஆகணும். இந்த ஆன்டி கிளாக் வைஸ் வேண்டாம், எனக்கு கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகணும் அப்படின்னீங்கன்னா ஸோ அதுக்கு இங்கே ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஸோ ஹோல்ட் கண்ட்ரோல் டு ஸ்விட்ச் டைரக்ஷன். ஸோ கண்ட்ரோலில் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இது கிளாக் வைஸில் சுற்ற ஆரம்பிச்சிடும். ஸோ கண்ட்ரோல் எடுத்துட்டிங்கன்னா கிளாக் வைஸில் சுற்ற ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த பக்கமும் ஆர்க் போடணும்னா இப்படி கண்ட்ரோல் பிடிச்சிங்கன்னா இந்த பக்கம் போட்டுக்கலாம். ஸோ கண்ட்ரோல் இல்லை எனக்குன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் இந்த இது. ஸோ இல்லை உங்களுக்கு அதுலேயே ஆப்ஷன் கொடுக்கலாம் ஆங்கிள். ஸோ எனக்கு பர்டிகுலர் ஆங்கிளில் வேணும், எனக்கு ஒரு 45 டிகிரியில் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆங்கிள் கொடுத்து 45 டிகிரி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா 45 டிகிரியில் கிரியேட் ஆகிடும். ஓகேவா? இப்போ இதோட ஆங்கிள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 45 டிகிரி இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, 45.00. ஸோ எத்தனை ஃப்ராக்ஷன் வச்சு பார்த்தாலும் அது 45 டிகிரி எக்ஸாக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ மறுபடியும் ஆர்க் சென்டர் பாயிண்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ சென்டர் பாயிண்ட் எனக்கு தெரியும், ஸ்டார்ட் பாயிண்ட் கொடுத்துனேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்குது? கார்டு வேல்யூ அப்படின்னா இந்த இன்பிட்வீன் ஆர்க் லென்த்ன்றது வேறு, கார்டு வேல்யூன்றது வேறு. ஸோ ஆர்க் லென்த்ன்றது நம்ம பை வேல்யூ போட்டு கண்டுபிடிக்கிறது ஆர்க் லென்த்து. ஸோ கார்டு வேல்யூ கண்டுபிடிக்கிறது பித்தாகரஸ் தியரத்தில் சைன் தீட்டா போட்டு கண்டுபிடிக்கலாம். ஸோ நான் இப்போ ஜஸ்ட்டு உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது மட்டும் சொல்கிறேன் இந்த கார்டு லென்த்து. ஸோ கார்டு லென்த் உங்களுக்கு ஒரு 50 mm வேணும்னா 50 mm வேல்யூ கொடுத்து என்ட்ரு கொடுத்துவாங்க. ஸோ இது
கார்டு வேல்யூ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கார்டு வேல்யூனா அந்த கிராஸாக செக் பண்ணுறது தான் கார்டு வேல்யூ. ஸோ 50 கரெக்டாக வந்துச்சா, 50 mm கரெக்டாக இருக்கும். ஸோ ப்ரிசிஷன் செக் பண்ணி பார்த்தாலும் கரெக்டாக இருக்கும். ஆனால் இது என்ன ஆங்கிள்ன்றது நமக்கு தெரியாது. ஏன்னா நமக்கு வேண்டியது கார்டு லென்த்து, அதனால் கார்டு வேல்யூ கொடுத்து நம்ம ஆர்க்கு க்ரியேட் பண்ணிட்டோம். இதோட டிகிரி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 27 டிகிரி, சாரி எக்ஸாக்டாக இல்லை 27.001876 அப்படின்ற ஃப்ராக்ஷனில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த ஆர்க் எப்படி போடுறது அப்படின்றத பற்றி பார்த்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் கன்ஸ்ட்ரக்ஷன் கமெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ அதில் 7 கமெண்ட்ஸ் இருக்குது, அதை பற்றி ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.